38 வருஷம் ஒரு வியாதி படுக்கையில் இருந்தான். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். ஏன்? அவனை கட்ட விழுத்து அந்த ராஜ்யத்தோட நிறைவுக்குள்ள லூஸ் பண்ணி விடுறாரு. இயேசுதான் நமக்கு பேட்டன்ஷன் ராஜ்யத்துடைய பிரதிநிதியாக இருந்து நமக்கு முன்னாடி அது செயல்படுத்தி காமிச்சார். இயேசு எந்த ஒரு இடத்துலையும் மக்களுக்காக ஜெபம் பண்ணது மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் ஜெபம் பண்ணாரா? அவர் இரவு முழுதும் ஜெபம் பண்ணார். ஆனால் மக்களுடைய தேவைன்னு வரும் பொழுது இயேசு பெரும்பாலும் ஜெபம் பண்ணவே இல்லைங்க. ஒரு லூக்கா 6:6 10 வசனத்து வர, லூக்கா 6:6 10 வர, மத்தேயு மார்க்கு லூக்கா 3லையுமே அந்த சம்பவம் இருக்குது. லூக்கா தான் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்குறாரு. அது வலது கைங்கிறார், மற்றவங்கெல்லாம் கைங்கிறாங்க, லூக்கா மட்டும் வலது கைங்கிறார். ஒருத்தன் சூம்பின கை உடையவன், அவனை உன் கையை நீட்டுங்கிறார். ஜெபித்தாரா? ஜெபிக்கவே இல்லை. பரலோக பிதாவே, இந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன், இவரோட கை சூம்பலாக இருக்கிறது உனக்கு தெரியும், இந்த சகோதரனுக்கு ஒரு கையை நீ கொண்டு வருவாயாக, எதுவுமே சொல்லலை. அவனை பார்த்து கையை நீட்டுங்கிறார். ஏன்? கட்டவிழ்க்கிறார், அதை லூஸ் பண்ணுகிறார். அந்த உள்ள இருக்க கை வெளியே வருது. சூம்பின கை இந்த கை மாறுதுன்னு இருக்கு. அந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மா 18 வருஷம் கூனி ஜெபம் பண்ணவே இல்லைங்க. வாசிங்களேன் 13:10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவோ நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, ஒரு பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை ஜெபம் பண்ணாரா? அன்புள்ள பிதாவே அப்படி இதை சொன்னாரா? பண்ணவே இல்லை. நம்ம தான் அநேக நேரத்தில் நிறைய ஸ்பிரிச்சுவலுங்க காமிக்கிறதுக்காக ஒரு நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய ஜெபத்தை 1/4 மணி நேரம் பண்ணுறோம். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு செகண்டு போதும். இவர் சொல்றாரு, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா. என்ன சொல்றார்? ராஜாவுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கீ மாதிரி. அப்போ எப்படி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது முக்கியங்க. வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுறோம், குடும்பத்தில் எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்முடைய தொழிலை என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், மனைவியை பார்த்து நீங்கள் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க, கணவனை பார்த்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறீங்கன்னு முக்கியம். ஏன்னா நீங்கள் இந்த குடும்பத்தில் நீங்கள் கிங்காகவும் குயினாக இருக்கீங்க. நம்ம அதெல்லாம் யோசிப்பது கிடையாது. வாய்க்கு வந்ததெல்லாம் விடுவோம். வார்த்தையினால் கட்டுகிறோம், வார்த்தையினால் கட்டவிழ்க்கிறோம். பரலோக ராஜ்யத்துடைய வல்லமையை கட்டவிழ்க்கலாம், பிசாசுடைய வல்லமையை கட்டலாம். நம்மகிட்ட அதிகாரம் இருக்குது. நூறு சம்பவம் சொல்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ராஜாவின் மனுஷன் இருக்கும். ஆங்கில வயல் படிச்சு நோபல் பர்சன், நோபல் மேன் இருக்கும். வாசிங்களே யோவான் 4:46 வசனம். பின்பு இயேசு தன் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான். அப்பொழுது அந்த பால் சொல்றார், எங்கள் வீட்டுக்கு வரணும், அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அப்போ இயேசு சொல்றார், அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே, அவன் அந்த தான் கவனமாக இருக்கான். இவர் என்ன சொன்னாருன்னு விசுவாசி கேட்கல. 18ஆம் வசனம் இதே சொல்கிறார், நீ இனிமேல் சொல்லிட்டு போங்க, நீ வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளையை சுகமாக்குங்க, அதுதான் கவனமாக இருக்கான். அப்போ ஏசு சொல்கிறார், நீ போகலாம். 50ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன், ஒரே வார்த்தை, நீ போகலாம், உன் குமாரன் பொழைத்திருக்கிறான். ஒரே வார்த்தை யூஸ் பண்ணுறாருங்க. அங்கேருந்து வரும்போது போகிறாங்க, எவ்வளோ தூரம் போனாங்கன்னு தெரில. திரும்பி வரும்பொழுது வீட்டிலேருந்து ஆள் வர்றாங்க, பிள்ளை சோகமாயிட்டாங்கிறாங்க. எப்போ சோமானான்னு கேட்ட உடனே இவர் போகலான்னு சொன்னால் அதே நேரத்தில் சோகமாயிருக்காங்க. அதான் பரலோக ராஜ்யத்தோட கீ. எதை கட்டுகிறோமோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறோமோ அது கட்டவிழ்க்கப்படும். 38 வருஷம் ஒரு வியாதி படுக்கையில் இருந்தான். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். திமிர்வாதக்காரனை மேலேருந்து இறக்குறாங்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். ஏன்? அவனை கட்டவிழ்த்து அந்த ராஜ்யத்தோட நிறைவுக்குள்ள லூஸ் பண்ணி விடுறாரு. லூக்கா 4 திருப்புங்க.
அதாவது ஜெபிக்கவே கூடாதுன்னு சொல்லலைங்க, கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ணலாம், கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம், அதெல்லாம் வேற. ஆனால் கெஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. தயவுசெய்து ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, மண்ணுங்க, மனமிறங்கும் ஆண்டவரே. மனமிறங்கி அதிகாரம் கொடுத்தாச்சு, ஆனால் நன்றி சொல்லணும். பரலோக பிதாவுக்கு நன்றி சொல்லணும், ஆனால் கெஞ்சக்கூடாது. வாசிப்போம். லூக்கா 4:38. பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவரிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். மாமியாட்ட பேசவே இல்லை, கர்த்தர்ட்டையும் பேசலை, அந்த காய்ச்சலை பார்த்து பேசுகிறார். அவர் அவரிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. அந்த மார்க் 11 இருக்கு இல்லையா, 11 வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லெசன் மாதிரி. எவனாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தள்ளுண்டுபேன்னு சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவை என்ன சொல்கிறானே நடக்குனார். மலையை பார்த்து கெஞ்ச சொல்லலை, மலையை பார்த்து பிதாவாகிய தேவன்கிட்ட வேண்ட சொல்லலை, கீயை யூஸ் பண்ணினார். கவனிச்சிருக்கீங்களா? அது ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. அத்தி மரத்தை பார்த்து சபிச்ச உடனே பேதுரு சொல்கிறார், நீ சபித்த அத்தி மரம் பட்டு போச்சு. அப்போ சொல்கிறார், தேவனிடத்தில் விசுவாசம். இது ஆதியாம் 1:28 அப்படியே புதிய ஏற்பாடு சத்தியம் அப்படியே இருக்கு. அதில் ஆதியாம் 1:28 கர்த்தர் சொன்னார், அவர்களை தமது சாயலாகவும் 26-28 வரை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி படைச்சு அவர்களை ஆண்டு கொள்ளுன்னு சொன்னார். இவர் வந்து அந்த ஆளுகை இந்த பூமியில் நடத்துகிறார். இவர் தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அந்த ஆளுகை வெளிப்படுத்துகிறார். கவனிங்க, முக்கியமான காரியம் இது. பேதுருக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ரபி ஒரு மரத்தை பார்த்து சபிச்சு மரம் பட்டு போகவே இல்லை. ஆனால் முதல் முறையாக ஒரு ரபியை பார்த்து நீ சபித்த அத்தி மரம் பட்டு போச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ரபி இல்லை, நான் தேவன்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கிறார். சில ஆங்கில பைபிளில், இப்போ வர்ற ஆங்கில பைபிளில் தேவனுடைய விசுவாசம் உடையவர்களான் இருக்கு. ரெண்டுமே ஒன்று தான். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தீங்க என்றால் உங்களுக்கு தேவனுடைய விசுவாசம் கொடுக்கப்படும். முதல்ல தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் தான் தேவனுடைய விசுவாசம் கொடுக்கப்படும். அப்படி தேவனுடைய விசுவாசம் இருந்ததென்றால் நீங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, கதற வேண்டிய அவசியம் கிடையாது. மலையை பார்த்து பெயர்ந்து சமத்தில் தள்ளிடுவோன்னு சொன்னால் நீ சொன்னபடி ஆகும். கெஞ்ச அந்த அந்த ரூலர்ஷிப் எடுக்கலாம், டொமினியன் எடுக்கலாங்கிறார். ஆதியாம் 1 சொன்னார் இல்லையா, அவர்கள் எல்லாவற்றையும் ஆளக்கடவர்கள், அந்த ஆளுகையை திரும்பி எடுக்கலாங்கிறார். பிசாசை பார்த்தும் கர்த்தர் எந்த இடத்துலையும் கெஞ்ச சொல்லலை. பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசை பார்த்து கெஞ்ச சொல்லலை. யார் எதிர்க்கிறார்களோ அவர்களை பார்த்து ஓடுவான். ஏன்? அவங்க கையில் கீ இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? இயேசு ஜுரத்தை பார்த்து பேசினாரா? ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அப்புறம் என்ன சொல்லுது? அது அவளை விட்டு நீங்கிட்டு இருக்கு. இயேசு ஜுரத்தை பார்த்து பேசுறார், இயேசு மரத்தை பார்த்து பேசுறாரு, இயேசு காற்றை பார்த்து பேசுறார், இயேசு கடலை பார்த்து பேசுறார். ஏன்? அதிகாரம் செலுத்தக்கூடியவர், அந்த டொமினியனை இயற்கை மன்றத்தில் செயல்படுத்துகிறார். இயேசு செய்தார், நாம் செய்யலாமா? ஏன்? இயேசு மனுஷனா செஞ்சார். பிலிப்பியில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருந்தார், ஆளுகை செய்தார். அதே போல தான் கர்த்தர் உங்களை எண்ணெய் வச்சிருக்கிறார்.